நல்ல தகப்பனே, உம்மை நன்றி கலந்த இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்தரித்து வாழ்த்தி வணங்குகிறோம். கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்யவருமாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநாதி கிருபையினாலே 2 மாதங்கள் ஆண்டவரே இந்த 22ஆம் வருஷத்தில் ஆண்டவரே நீ நடத்தி சென்றீரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணியை போல நீர் பாதுகாத்து மகத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், இப்பொழுதும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற தேவன், இந்த மாதத்திலும் நீர் எங்களை நடத்துவீராக. இந்த மாதத்தின் 31 நாட்களிலும் கர்த்தர் உம்முடைய கிருபையின் கரத்தை எங்களுக்காய் நீட்டுவீராக. தகப்பனே, நீர் பெரிய தேவன். உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்யும். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு உம்மை வரவேற்கும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. வார்த்தையின் வல்லமையை கர்த்தர் அனுப்புவீராக. மண்ணான மனுஷனாய் எங்களுக்குள் மகிமையின் பொக்கிஷத்தை நீர் வைத்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்து ஆனந்தித்து ஆனந்த பலிகளை உம்முடைய கூடாரத்தில் இட்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபைதான். பாடுகிற, இசைக்கிற, வார்த்தைகளை வாசிக்கிற ஆண்டவரே, மீடியா மூலமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு கூட்ட ஜனங்களை மத்தியிலே கொண்டு வந்து உம்முடைய கிருபையால் நிரப்பித்தரலும், வல்லமையால் நிரப்பித்தரலும், வார்த்தைகளால் நிரப்பித்தரலும். தேவன் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறார். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களை சந்திக்கும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாம் சில பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே, அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆருதரே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆருதரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. முன்னே சென்றீரே
சொல்லுமா. முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் காருயிரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. அதிசயமாக அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுமாறுதே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. அதிசயமாக என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தி. எதிரின் கண்களுக்கு எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர ஆருயிரே ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் காடலுக்கு சொல்லுமா. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவர், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. அதிசயமாக என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 10,000 சோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரந்தாசன் நீயந்தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் உள்ளத்தில் நாட்களை நன்றி என்று சொல்லி பாடுவோமா. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. அதிசயமாக என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே
ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த 2 மாதங்களும் நம்மை அதிசயமாய் தேவன் நடத்தி வந்தார். தம்முடைய தயவினால கிருபையினால தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். இது ஒரு புதிய பாடல். தெரிந்தவங்க எங்களோடு சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க கற்றுக்கொண்டு பாடலாம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தீரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. மீண்டும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் மாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டே, கால் மாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டே, இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறேன். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றேன். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கீழாயில்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கீழாயில்லையே. நன்றி இயேசுவே என்று சொல்லி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபமும் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தே, தீங்கொன்றும் அணுகாமல் தீபமும் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தே. என்னையா நீ வளம் நீ
நேசித்தீர் உண்மையா என் விளக்கை நீரேற்றினி என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர் உண்மையா என் விளக்கை நீரேற்றினி இம்மானசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே உம் அன்புக்கு இணையில்லையே சொல்லுமா இம்மானசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே உம் அன்புக்கு இணையில்லையே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே. அப்படி இருக்கடங்களில் எழுது நின்று சற்று நேரம் தேவன் நோக்கி பார்ப்போமா? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று சொன்னவர். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டி சொல்லுமா? கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டி இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி இன்னுமா கிருபை தந்து தாங்குகின்றே இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி இன்னுமாய் கிருபை தந்து தாங்கு இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே உம் அன்புக்கு இணையில்லையே இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே உம் அன்புக்கு இணையில்லையே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் அதிசயமாய்
தீபமும் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தி. சொல்லுமா, தீங்கொன்றும் அணுகாமல் தீபமும் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தி. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தி, உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினி. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தி, உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினி. இம்மானசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கீழாயில்லையே. இம்மானசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, அன்பு கீழாய் உம் அன்பு கீழாயில்லையே. கடைசி ஒன்னே சொல்லுமான நோக்கி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ரபபப கதடலபலபலபலபலப ரிகதடிநாதரினிநாதப ரஷகதியாந்தடிநாதலபலப பபபப கதடிநாதரினிமிகதடிநாதபலபலபலப. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தை நீட்டி அன்று நீ தூக்கி எடுப்பீராக. இவருடைய தலைகளை நிமிரச் செய்வீராக. வியாதிகள் வேதனைகளில் இருந்து, ஆண்டவரே பற்றாக்குறையில் இருந்து, எல்லா விதமான பலவீனத்தில் இருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா நுகத்தடிகளையும் பிணல்களையும் அணிவிப்பீராக. எல்லா கட்டுகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் தீரட்டும். தேவ சமாதான உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும். ஓ பவித்ர 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 ஹித்ததரி நாந்தரே லாத ரினிமிக்கதரி லாத ரிஷகதி அவக்கதரி நவலவலவா. பரிசுத்த 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 வல்லமையின் கர்த்தரே, என் தேவ பிள்ளைகள் மேலே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே ஆளுகை செய்வீராக. ஐயா, பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்தீர்களும், குறைவுகளை நிறைவாக்கியர்களும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தர்களும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும். ஆண்டவரே ஐயா, இந்த நாட்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஹாஸ்டலுக்கும் தாங்கள் வேலை செய்ய ஏற்கனவே இருந்த ஸ்தலங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக, கர்த்தர் அவர்களை பராமரிப்பீராக. ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். அந்த இடத்துல ஆண்டவரே இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். எல்லா விக்கினங்களுக்கும், வியாதிக்கும், வாதைக்கும், வல்லடிக்கும், விபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், சத்துருவின் கண்ணிகளுக்கும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே செமஸ்டர் எக்ஸாமும் முழு ஆண்டு தேர்வுகளும் இன்னுமாய் ரிவிஷன் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, கிருபைகளை கொடுத்து கல்விமானின் நாவை தந்து பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்யும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். கர்த்தர் செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது மக்கள் லேசான காரியமே. உதவி செய்யுங்க. வயிற்று வலியினாலே, அன்றைய கல்லு வலியினாலே, இன்னும் அன்றைய பலவிதமான போராட்டங்களிலே சிக்கியிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தில் கொடுக்க
சொல்லி இப்பொழுது கட்டளையிடுகிறேன். உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. இரத்த சம்பந்தமான எல்லா வியாதி வேதனைக்கும் என் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துள்ளும். சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. உமக்கே கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். The God of heaven himself will prosper us. The God who rules from heaven and he will make our work secure. The God of heaven himself will prosper us. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். யார்? பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன் தாமே. The God of heaven himself, the God who rules from heaven, he will make our work secure. அவர் நம்முடைய வேலைகளை, நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை சித்திக்க பண்ணுவார். காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். வாய்க்க பண்ணுவார், சித்திக்க பண்ணுவார், கைகுடி வர பண்ணுவார், வெற்றி சிறக்க பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இவைகள் எல்லாமே ஒரே அர்த்தத்திலே இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன், பரலோகத்தின் தேவன் காரியத்தை கையூடி வர பண்ணுவார். ஒருவேளை உங்கள் காரியம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கைகூடி வராமல் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து உடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய ஆரம்பித்தால், அவர் செயல்பட்டால் எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது. நாங்க வரோம், நாங்க இருந்து அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எந்த பங்கு வேண்டாம், பாத்திய வேண்டாம், உங்க பேர் விளங்குறதுக்குள் ஒண்ணுமே வேண்டாம். எங்க தேவன் எங்களோட இருக்காரு. எங்கள் தேவன் எங்களுக்கான காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2012ஆம் வருஷம் மே மாதம் இந்த ஆலயம் அஸ்திவாரம் மட்டும் போடப்பட்டு ஒரே ஒரு அறை சிமெண்ட் சீட்டில் போடப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது. அப்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் இந்த ஆலயத்தின் அஸ்திபாரத்தில் இருக்கிறதான அந்த அறையில் மணிக்கணக்காய் கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார். ஒரு ஊழியர் எங்களை பார்க்கும்படிக்கு மானாமதுரையிலிருந்து வந்தார். எங்களோடு சேர்ந்து அவர் ஜெபித்தார். நாங்கள் 4 பேரும், அந்த பாஸ்டர்மா, நானும் என் மனைவி 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அடுத்த மாதத்திலே ஆலயத்தின் வேலைகள் செய்து இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த முதல் சென்ட்ரிங்கை கர்த்தர்
போட்டு முடிப்பதற்கு அற்புதம் செய்தார். நினைத்து பார்க்கிறேன். 2012 இப்பொழுது 2022, 10 வருடங்களுக்கு முன்பாக தேவன் பேசின அந்த வார்த்தை இன்றைக்கும் இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார். என்ன காரியத்தை செய்வார், அவர் எப்படி செய்வார், யாரை கொண்டு செய்வார் எதுவும் தெரியாது. ஆனால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுபவர். தேவனுடைய சித்தம் அதுவாய் இருந்தது. அவருடைய காரியம் என்ன? அலங்கம் கட்டப்பட வேண்டும். இடிந்து போன அலங்கங்கள், சுடுகாடாய் மண்மேடாய் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தின் அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும். எருசலேமின் மதில்கள் கட்டப்பட வேண்டும். இதுதான் அன்றைக்கு அவருடைய காரியமாய் இருந்தது. அது ஆண்டவருடைய சித்தமாகவும் இருந்தது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். தானியேல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரபுவாகிய மேசியா வருவ வேண்டும் என்றால் எருசலேம் திரும்ப கட்டப்பட வேண்டும். கடைசி பகுதி, அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அலங்கம் கட்டப்படும், வீதிகள் கட்டப்படும், எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும். இந்த காரியம் நடந்தால்தான் கர்த்தராகிய மேசியா வருவார் என்று திட்டமாய் தெளிவாய் தானியேலின் மூலமாய் கர்த்தர் பேசி இருந்தார். எப்பொழுது? 1ஆம் வசனம், மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரன் தரியு ராஜ்யம் பண்ணின முதல் வருஷத்திலே. ஆகாஸ்வேரு எஸ்தரின் புருஷன். ஆகாஸ்வேருவின் மகன் தரியு அவனுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பேசினார். 605வது வருஷம் தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றார் கிமுவிலே. 586 எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அலங்கங்கள் இடிக்கப்பட்டு எல்லாம் சின்னபின்னமாக்கப்பட்டது. தோராயமாக 550வது வருஷத்திலே இந்த வார்த்தைகள் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கிமு 444வது வருஷத்திலே கட்டளை பிறந்தது, அலங்கத்தை பிறந்தது. 100 வருஷங்கள் பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் பேசியிருந்தார். 70 வருஷம் முடிந்தவுடன் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் பேசியிருந்தார். 70 வருஷம் பிறகு சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்புவார்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே எரேமியாவின் மூலமாய் பேசியிருந்தார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். எரேமியா 25:9. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்திரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நேபுகாத் நேச்சார் எனும் பாபிலோன் ராஜாவை இந்த தேசத்துக்கு அழைத்துப்பேன்.
அவன் இதற்கு விரோதமாக, இந்த குடிகளுக்கு விரோதமாக, இல்லை எல்லா ஜாதிக்கு விரோதமாக அவனை வரப்பண்ணுவேன், சங்காரத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், பாலாக்குவேன், இகழ்ச்சியாக்குவேன், நித்திய வனாந்தரமா மாத்துவேன் அப்படின்னு சொன்னான். 11ஆம் வசனம், இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு 70 வருஷம் நிறைவேறின பின்பு நடக்கக்கூடிய காரியங்களை எழுதி வைத்திருந்தார். தானியேல் அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, தெய்வீக தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலை அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தானியேல் 9:2 இந்த தானியேல் தீர்க்கதரிசியானவன் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்தான். நானே ஒரு தீர்க்கதரிசி, அரசாங்கத்திலே அரியணையிலே அங்கே ராஜாவின் புறத்திலே கொலுமண்டபத்திலே வீற்றிருக்கின்ற பெரிய மனிதன் நான். ஏதோ ஒருவன் பக்கிரி மாதிரி, பரதேசி மாதிரி எருசலேம் வீதிகளிலே அங்கே பிச்சை எடுத்து திரியோன் மாறி கிடக்கக்கூடிய இந்த மனிதனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்க வேண்டுமா? நான் யார்? எனக்கு எவ்வளவு வெளிப்பாடு உண்டு, எவ்வளவு வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு. தேவன் என்னை கொண்டு எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். அரசாங்கத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக அத்தனை மாகாணங்களுக்கும் பிரதான அமைச்சராய் நான் இருக்கிறேன். நான் போய் ஏன் அதை படிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஒரு சிறு பையன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வேண்டும். கர்த்தர் கழுதையின் மூலமாயும் பேசுவார். ஏலிக்கு தெரியாத ரகசியத்தை சிறு பிள்ளை சாமுவேலின் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும், எவர் மூலமாய் வந்தாலும், அருமையானவர்களே, நாம் வார்த்தையுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் மற்றவர்கள் மூலமாய் கொடுக்கக்கூடிய பிரசங்கங்களையும், மற்றவர்கள் மூலமாய் எழுதி வைக்கக்கூடிய தேவ வார்த்தைகளையும் வாசிக்க வேண்டும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை தானியேல் வாசித்தான். 9:2 தானியேல் 9:2 வாசிக்கிறோம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆக புஸ்தகங்களால் அறிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வேத புத்தகத்தையும் படிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எழுதி கொடுத்த புத்தகத்தையும் படிக்க வேண்டும். சிலர் வேதத்தை படிப்பதில்லை, மற்றவர்களுடைய புத்தகங்களையும் மற்றவருடைய காரியங்களையுமே படிக்கிறார்கள். ஒரு சிலர் எதையுமே படிப்பதில்லை. ஆனால் இங்கே வேதத்தை வாசித்தான். நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும் போது மட்டுமே காரியங்கள் என்ன, கர்த்தர் செய்ய நினைப்பது என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். 70 வருஷம் அது முடிய போகிறது. பாலான மண்மேடுகள் கட்டப்பட போகிறது, பாலானது பயிர் நிலமாக போகிறது என்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை குறித்து யோசித்து தியானிக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு, அதை விட்டு விலகாதிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளின்படி செய்ய கவனமாயிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். You will make your way prosperous. உன் வழி வாய்க்க வேண்டும் என்றால், உன் செயல்கள் காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்றால், உன் காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தை விட்டு
நீ விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதை செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே காரியங்கள் வாய்க்கும். ஆமென், 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 ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2-3 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he does shall prosper. வேதத்தில் பிரியம், இரவும் பகலும் அதில் தியானம், delight and meditate. So வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், கை கொள்ளுவோம். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வோம். அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணவும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை கை கொள்ள அர்ப்பணிக்க வேண்டும். வேத வார்த்தையை தியானியுங்கள், கை கொள்ளுங்கள், காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் கைகூடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரலோக தேவனின் சித்தமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் வேதத்தை வாசித்தது மட்டுமல்ல, தானியேலுக்கு அந்த வெளிப்பாடுகள் காரியங்கள் கிடைக்க அவன் என்ன செய்தானாம்? 3 வசனம், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் ஜெபத்தினாலும் அவன் தேவனை தேடினான். வாசிப்போம் 9. உபவாசம் பண்ணி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தினர். உபவாசம் பண்ணினான், ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவரை தேடினான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ண பழக வேண்டும். ஏதோ பிரஜாதிகளைப் போல, ஒரு பேர் கிறிஸ்தவர்களைப் போல லெந்து நாட்களை கடைபிடித்து 40 நாட்கள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமோ பாரம்பரியமோ அல்ல. ஆனால் எப்படியாவது ஜெபம் நடக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் உபவாசம், அதற்காகத்தான் ஜெபம். நாளைய தினத்திலிருந்து 40 நாட்கள் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய திட்டங்களை, வெளிப்பாடுகளை நமக்கு பறைசாற்றுகிறது. 3வதாக அவன் 20 வசனம், தானியேல் 9:20 என் பாவத்தை, என் ஜனத்தின் பாவத்தை நான் அறிக்கையிட்டேன். இப்படி ஜெபம் பண்ணி என் பாவத்தை, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டேன். He confessed his sin and the sin of the people. மக்களின் பாவத்தையும் தன்னுடைய பாவத்தையும் அவன் அறிக்கையிட்டான், பாவ அறிக்கை செய்தான். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேத தியானம், உபவாச ஜெபம், பாவ அறிக்கை, இதை தானியேல் செய்தான். தேவ சித்தம் வெளிப்பட்டது. அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டான். அறிந்து கொள்ளும் போது காரியத்தை செய்ய கைகூட. 2வது, தேவ மனிதருடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரே அது நடக்க வேண்டும், இந்த காரியம் கைகூட வேண்டும் என்று சொல்லி நெகேமியா 1:11 ஆண்டவரே உமது அடியானுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும், உமது அடியானுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும், உமது அடியானின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்களின் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு முன்பாக எங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் ஆண்டவரே என்று கேட்டான். காரியத்தை கைகூடி வர பண்ணும் இந்த மனுஷன். எந்த மனுஷன்? இந்த அர்தசஷ்ட ராஜா.
இந்த ராஜாவாகிய இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு காரியத்தை கைகூடி வரணும். அலங்கம் இடிந்து போன செய்தி கேட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நெகேமியா உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடினான். காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி கதறினான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ கேட்கிற காரியம் என்ன? வாட் டு யூ யுவர் ரெக்வெஸ்ட்? உன் ரெக்வெஸ்ட் என்ன? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன என்று ராஜாவே கேட்டான். அப்பொழுது ராஜா முன்னாடி முழங்கால் போட்டு கதறியெல்லாம் ஜெபிக்கல. அப்படியே மனசுக்குள்ளேயே பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்பொழுது ஜெபம் பண்ணினான். அவன் சொன்ன வார்த்தை, யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பும். 2:5, பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் அனுப்பும். யூ சென்ட் மீ டு ஜூடா. அது ராஜாவுக்கு 2:6, அது ராஜாவுக்கு சித்தம். அது ராஜாவுக்கு சித்தமாயிருந்தது. என்னை அனுப்ப ராஜாவுக்கு சித்தமாயிற்று. 2:6, என்னை அனுப்ப ராஜாவுக்கு சித்தமாயிற்று. இட் ப்ளீஸ் தி கிங் டு சென்ட் மீ. என்னை அனுப்புவதற்கு ராஜாவுக்கு சித்தம். ஆண்டவனுடைய சித்தம் அரசனின் சித்தமாய் மாற வேண்டும் என்றால் அது முழுவதும் ஜெபத்தால் மட்டுமே முடியும். ஆமென். ஆண்டவருடைய சித்தம் அலங்கம் கட்டப்பட வேண்டும், மேசியா வர வேண்டும் என்றார். இந்த ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் மனிதருடைய ஜெபத்தினாலே, தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே அரசனுக்குள்ளே ஆண்டவர் என்னை அனுப்ப ராஜாவுக்கு சித்தமாயிற்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:10, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு சித்தமானது. கர்த்தருடைய சித்தம் மனிதனுடைய ஜெபம் அரசனுடைய எண்ணத்தில் உருவாகி அரசனுடைய சித்தமாயும் மாறினது. ஜெபம் அரசனுடைய இருதயத்தை அசைக்கிறது, ஆளுகை செய்ய வைக்கிறது, அவனை அனுப்பி வைக்க செய்தது. ஆமென், அல்லேலூயா. அடியாரின் ஜெபம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற விரும்புகிற அடியாரின் ஜெபம் காரியம் கைகூட வழி திறக்கிறது, வாசலை திறக்கிறது. சூசானின் அரண்மனையிலிருந்து சுடுகாடாய் கிடந்த யூதாவும் எருசலேமின் தெருக்களை நோக்கி செல்ல ஒரு மனிதன் புறப்பட்டான். இன்றைக்கு தேவனுடைய காரியம் கைகூட வேத தியானம், உபவாச ஜெபம், பாவ அறிக்கை மட்டுமல்ல, தேவ பிள்ளையே உடைய அர்ப்பணமும் அவசியம். 4வதாக அரசனையும் ஆண்டவனையும் அசைப்பதற்கு உங்களுக்கு அர்ப்பணம் வேணும். என்னை அனுப்பும். நெகேமியா 2:5, யூதா தேசத்துக்கு என்னை அனுப்பும் என்று கேட்டான். சூசானின் அரண்மனையில் இருந்து நெகேமியா, எருசலேமின் அரண்மனையில் இருந்து ஒரு ஏசாயா அவன் கேட்டான், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஏசாயா 6:8-9 வசனங்களிலே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். எருசலேமின் அரண்மனையில் இருந்து ஏசாயா புறப்பட்டு போனான், என்னை அனுப்பும் என்று சொல்லி. பரலோகத்தின் அரண்மனையில் இருந்து, பரலோக சிங்காசனத்தில் இருந்து பரமன் இயேசு புறப்பட்டு போனார். புத்தக சுருளில் என் குறித்து எழுதியிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனங்களிலே புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். ஆமென், ஆமென். சூசானின் அரண்மனையிலிருந்து சுடுகாடாய் சுட்டரிக்கப்பட்ட இடத்தை நோக்கி நெகேமியா போனார். எருசலேமின் அரண்மனையிலிருந்து எங்கும் திரிந்து பலவிதமான பாவத்தில் சிக்கியிருக்கிறவர்களை பரமனுக்கு நேராய் திருப்பதற்கு ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொன்னான். என் ஆண்டவர் இயேசுவோ
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலாகி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார், அவரை அனுப்பினார். ஜெபம் இருப்பது மட்டுமல்ல, வேத வசனங்களை வாசிப்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணம் இருந்தால் மட்டுமே, ஜெபமும் அர்ப்பணமும் இருந்தால் மட்டுமே ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென். அற்ப பணத்துக்காக உங்கள் அர்ப்பணத்தை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. என் சூழல் அப்படி, என் இருக்கிற இடம் அப்படி, நான் இங்கே தான் இருக்கேன் என்று தானியேல் சொல்லவில்லை. பாபிலோனின் அரண்மனையில் இருந்த தானியேல் சொல்லவில்லை. யேசபேலின் அரண்மனையில் இருந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்து கர்த்தரின் ஊழியர்களை ஒளித்து வைத்து பராமரித்தானே, யேசபேலின் அரண்மனையில் இருந்தாலும் யெகோவா தேவனுக்காக நின்றார். பார்வோனின் அரண்மனையில் இருந்தாலும், பார்வோனின் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார். ஏசாயா 48:14-15 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமென். இருக்கிற இடம் கிடையாதுங்க, நீங்க வேலை செய்யற இடம் அப்படிங்க, நான் கொடுக்கிற சூழ்நிலை அப்படி, இந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால் எந்த ஊரிலும் எந்த தேசத்திலும் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நீ கருத்தாய் செய்வாய், காரியங்கள் உனக்காய் வாய்க்கும். 15 வசனம் 48:15 ஏசாயா. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். உன் வழி வாய்க்க வேண்டுமா? உங்களுக்கு காரியம் கைகூட வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். இந்த மண்ணும் உங்கள் காலின் கீழே, இந்த மன்னவனும் இவ்வுலக மன்னவனும் உங்கள் கால். இவ்வுலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. ரோமர் 16:20 சொல்கிறது, சாத்தான் உங்கள் கால்களின் கீழே. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவா. சாத்தானும் உங்கள் கால்களின் கீழே. நெகேமியா 6:16 எதிராளிக்கு தெரிந்து விட்டது. இந்த காரியமெல்லாம் நெகேமியா 6:16 இந்த காரியமெல்லாம் யாரால் வந்தது? நெகேமியா 6:16 கர்த்தரால் வந்தது. வாசிங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அவர்கள் அதெல்லாம் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். பகைஞர்கள் கேட்டார்கள், சுற்றுப்புறத்தார் அனைவரும் கண்டார்கள், பார்த்தார்கள், அவர்கள் சொன்னார்கள். என்னது? இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்தது, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உடைந்த மதில்கள் கட்டப்பட, அலங்கோலமாய் கிடக்கிற அலங்கங்கள் அழகா எழும்ப உங்களுடைய அர்ப்பணத்தால் தான். ஆமென். கட்டளை பிறக்க, காரியங்கள் வாய்க்க, எல்லாம் கைகூடி வர கர்த்தருக்கு சித்தமானது கரத்தினால் வாய்க்க உதவிகள் கிடைக்கும், ஒத்தாசைகள் கிடைக்கும். எதிர்ப்புகளும் ஏளனங்கள் வந்தாலும் எதிர்பார்த்திராத ஒரு காரியம் கைகூடும். 52 நாளைக்குள் அலங்கம் கட்டப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, இடிந்து போன அலங்கங்களாய், குட்டிச்சவராய் கிடக்கிற குடும்பங்களாய், இன்றைக்கு சின்னாபின்னமாய் கிடக்கக்கூடிய இந்த மனிதர்களின் வாழ்வை கட்ட, குடும்பங்களை கட்ட, அன்றைக்கு தேவனுக்கு ஒரு நெகேமியா இருந்தார், யெகோவாவின் ஆறுதலாக. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் ஜெபம், உங்கள் உபவாசம், நீங்கள் வேத வார்த்தையை தியானிப்பது, உங்களையே அர்ப்பணிப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டுவது காரியங்களை
கை கூடி வரச் செய்யும். ஆமென். ஆமென். ஐந்தாவது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது. இவைகள் காரியத்தை வாய்க்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், வேத வார்த்தை தியானிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம், உங்களையே அர்ப்பணிப்போம், நம்மையே அர்ப்பணிப்போம். அடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டும். இப்படி செய்தால் காரியம் கைகூடும். கர்த்தர் அதை செய்யும்படி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணும். கர்த்தாவே, உமக்கு சித்தமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட அரசர்களை, அதிபதிகளை, ஆளுநர்களை நீர் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய கிருபையும் எங்கள் ஆண்டவரே அர்ப்பண ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே கைகூடி வரட்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தான். எங்களை அர்ப்பணிக்கும். சூசானின் அரண்மனையிலிருந்து நெகேமியா சென்றது போல, எருசலேமின் அரண்மனையிலிருந்து ஏசாயா சென்றது போல, ஆண்டவரே பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்து பரமன் இயேசு சென்றது போல நாங்களும் செல்ல ஆயத்தம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். ஜெபிக்கிற மனிதன், அர்ப்பணிக்கிற மனிதன், ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேதத்தை தியானிக்கிற மனிதன் அவருக்கு பிரியமான மனிதன். அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இரக்கமுள்ள பிதாவே, அப்படியா எங்களை மாற்றும். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் நீங்க கைகூடி வர பண்ணி மேன்மையான காரியங்களை இவர்களுக்காய் செய்திருந்தோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். மேலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன் வைத்திருக்கிற இந்த திருவிருந்தை ஆசீர்வதி. சத்துருக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட பந்தி கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். விட்டுக் கொடுக்கிற என்னையும் பெற்றுக்கொள்கிற என் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே பயபக்தியோடு இதில் பங்கெடுக்க கிருபைதா. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள். ஆமென்.